ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சர்க்கரை நம்ம சாப்பிட்றோம்? காஃபி, பிஸ்கெட், சாக்லேட் இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சாப்பிடுவோம்? எண்ணிக்கைன்னு சொன்னால் லிட்ரலாக அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இன்டேக் பண்ணுற சுகர் சொல்ல போணுன்னா ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒயிட் சுகர் இனிப்பு மாதிரி தோன்றினாலும் அது ஒரு உயிரோடு விளையாடுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்கிற காஃபியில் 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறீங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட், பால், ஜூஸ், பன், ஜாம் எல்லாத்துலேயுமே ஹிடன் சுகர் இருக்குது. ஆனால் முக்கியம் என்னென்னா, இவங்க எல்லாமே ரிஃபைன்ட் சுகர் அப்படின்றது நம்ம உடம்புக்கு தேவையே இல்லாமல் ப்ராசஸ் பண்ணப்பட்டது. அதாவது சுகர்னு பார்த்தீங்கன்னா, சுகரை நம்ம ராவாக எடுக்கும் போது அதில் சில சத்துகள் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அது ரிஃபைன் பண்ணால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். அண்ட் ஆல்சோ அது நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஒயிட் கலர்லலாம் அது இருக்காது. அது ஒயிட் கலரில் ஆக்குறதுக்கு அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் இருக்குது தெரியுமா, அதுதான் ரொம்பவே டேஞ்சரஸ். அந்த சுகரோட நேச்சுரலாக வர அந்த சுகரை யாராலையும் அவ்வளோ அந்த ஸ்மெல்லோட அந்த மாதிரி இன்டேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதை இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ரிஃபைன் பண்ணி இது பண்ணி கொண்டு இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இதை அவாய்ட் பண்ணுறதுமே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதனால் உடம்புக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, பிரெயின் ஃபோக்கஸ் குறையும். ஒரு சுகரி டீ குடித்ததும் சோர்வு வருவது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அது ஃபேட்டாக ஆகிடும். பிளட் சுகர் லெவல் வானத்துக்கே போயிடும். அதாவது டயபெட்டிஸ், ஸ்கின் இஷ்யூஸ் வரும், பிம்பிள்ஸ், ரிங்கிள்ஸ் வேகமாக வந்துடும். டீத் டிகே கண்டிப்பாக அந்த இனிப்பு பல் பக்கத்துலலாம் சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டீத் டிகே சீக்கிரமாக வந்துடும். WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளில் 24 கிராம், தட்ஸ் அபவுட் 6 டீஸ்பூன்ஸ் தான் கடைசி அளவு. ஆனால் நம்ம அதை ரெண்டாம் தேநீர் வேறு மேலே போயிடுறோம். லைக் 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் எல்லாம் சில பேர் காஃபி குடிப்பாங்க. காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணாலுமே நம்ம சாப்பிட்ற முக்கால்வாசி ஐட்டம்ஸ்க்கு அதாவது நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோம்ல, சாஸாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அதில் கொஞ்சம் ஹிடன் சுகர் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுவாங்க. நம்மளும் ஒரு ஒர்க்குக்கு போகும்போது இது பண்ணும்போது நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாதுன்னு டக்குன்னு நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ இதெல்லாமே 24 கிராம்குள்ளே வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. முக்கியமாக இது ஒரு அடிக்டிவான ஒரு வகை லீகல் ட்ரக் மாதிரி தான். அதனால் நம்ம மூளைக்கு இது பிடிக்க ஆரம்பித்ததும் அவ்வளோ அது டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். 100% இருக்கிறது நம்ம நாட்டில் இருக்கிறது நேச்சுரல் திங்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, பனை வெல்லம், அதான் பாம் ஜாக்ரி அண்ட் ஹனி, அப்புறம் பாகு, அதாவது குங்கிலியம் பாகு அப்படின்னு சொல்லுவாங்க. அனல் பாதிப்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் சின்ன அளவில் கூட நம்ம சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணும். போனஸாக ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் தான் ரியல் நேச்சுரல் சுகர். அதாவது யானைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் பேன்க்ரியாஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அதுங்க நேச்சுரல் சுகர்ஸை கன்சியூம் பண்ணுதுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸில் இருக்கிற நேச்சுரல் சுகரில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் தான் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு ஏற்றது. பட் ஆனால் அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே கெட்டு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம அதை ஆல்டர்னேட்டிவாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ரிசர்ச் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் என்ன தான் நம்ம ஃபுல்லாகவும் அதுக்காக சுகரை அவாய்ட் பண்ணிட முடியாது. அது அவாய்ட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்னால அதை அவாய்ட் பண்ண முடியல. பட் நம்ம குவான்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ தட் நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ பாதிப்புகள் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ தினமும் தேநீரில் 1 ஸ்பூன் குறைச்சாலே நீங்கள் வாழ்நாளில் 5 வருடம் கூட நீடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம அந்த சொன்ன மாதிரி அந்த ஃப்ரூட்லேருந்து எடுக்கிற சுகரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத
அதுக்கான ரிசர்ச் வந்து போயிட்டுருக்கு. அது வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் வந்து கெமிக்கல் அதாவது சில நோ சுகர் அப்படின்ற மாதிரியான சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாலுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் கிடைக்கிற சுகர் வந்து நம்ம இன்டேக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த க்ரேவிங்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ப்ளஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸும் எதுவும் இந்த மாதிரி வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது, ரைட்டா? ஸோ அந்த இன்வென்ஷன் வந்து எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.